டோக்லாம் பதற்றம். 2017 ஆகஸ்ட் 28 அன்று இந்தியாவும் சீனாவும் டோக்லாம் பகுதியிலிருந்து தங்களது படைகளை விலக்கிக் கொள்ளத் தொடங்கின. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே நீடித்த போர் பதற்றம் முடிவுக்கு வந்தது. டோக்லாம் அல்லது டோங்லாங் என்று அழைக்கப்படும் இடம் இந்தியாவில் சிக்கிம் மாநிலம், பூட்டான் மற்றும் சீனாவின் திபெத் பிராந்தியம் ஆகியவற்றின் எல்லைகளை ஒட்டி அமைந்துள்ளது. டோக்லாம் பகுதி பூட்டானின் ஒரு பகுதியாக இருந்தாலும் சீனா அப்பகுதியை உரிமை கோரி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த பிராந்தியம் ஒரு பூகோள ரீதியான முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. டோக்லாம் பகுதிக்கு அருகே சிக்கன்ஸ் நெக் எனப்படும் சிலிகுரி வழித்தடம் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் மற்ற பகுதிகளுடன் இணைக்கும் ஒரு குறுகிய பாதையாகும். இவ்வாறு பூகோள ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த டோக்லாம் பகுதியில் 2017 ஆண்டு ஜூன் மாதம் சீன மக்கள் விடுதலை இராணுவம் சாலை அமைக்கும் பணியை தொடங்கியது. இந்த பகுதி பூட்டானுக்கு சொந்தமானது என்பதால் பூட்டான் ராணுவம் சீன படைகளை சாலை பணியை நிறுத்த கோரியது. டோக்லாம் பகுதியில் சீன ராணுவம் சாலை அமைத்தால் சிலிகுரி வழித்தடத்திற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் இந்தியாவுக்கும் இது பிரச்சனையை ஏற்படுத்தியது. அத்துடன் பூட்டானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள நட்புறவு ஒப்பந்தத்தின்படி பூட்டானின் பாதுகாப்பிற்கு உதவ வேண்டிய கடமையும் இந்தியாவுக்கு இருந்தது. இதனால் இந்திய ராணுவம் டோக்லாம் பகுதிக்கு சென்று சாலை பணியை தடுத்து நிறுத்தியது. இதனால் இரு நாட்டு படைகளும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் சூழல் உருவானது. எந்த தரப்பும் பின்வாங்க மறுத்ததால் சுமார் 2 மாதங்களுக்கு இழுபறி நிலை நீடித்தது. சர்வதேச அளவில் இந்த மோதல் ஒரு பெரிய புவிசார் அரசியல் பதற்றத்தை உருவாக்கியது. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்று சர்வதேச நாடுகள் வலியுறுத்தின. இதையடுத்து நடைபெற்ற பல சுற்று ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு நாடுகளும் தங்கள் படைகளை திரும்பப் பெற ஒப்புக்கொண்டன. ஆகஸ்ட் 28, 2017 அன்று இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளின் படைகளும் டோக்லாம் பகுதியிலிருந்து தங்களது படைகளை விலக்கிக் கொள்ளத் தொடங்கின. இந்த நடவடிக்கை 2 மாதங்களாக நீடித்த பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஒரு சாலையின் கட்டுமானத்தில் தொடங்கிய டோக்லாம் பதற்றம் இந்தியா, சீனா மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளின் உறவுகளில் உள்ள ஆழமான புவிசார் அரசியல் சிக்கல்களை வெளிப்படுத்திய நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.